கதிர் வந்து ரொம்ப டென்ஷனா உட்காந்துருக்காரு. அங்க வராங்க நம்ம ராஜி. ராஜி வந்து "என்ன ரொம்ப வலிக்குதா? ரொம்ப அடிச்சுட்டாரா?" அப்படின்னு சொல்லி கேட்டோனே, இங்க பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க ஐஸ் கியூப் வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் போடுங்க" அப்படின்னோனே, "அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சின்ன அடி தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நல்லா செவந்து போயிருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு போட வராங்க. "சரி நானே போட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சொன்னோனே, "இல்ல, இல்ல நானே வைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ராஜிய வைக்கிறாங்க. ராஜியும் வந்து நம்ம ம் அ க கதிரும் வந்து ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சரி மாமா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? அங்க போய் வேலை செய்ய தானே சொன்னாரு அப்படின்னோனே, "இங்க பாரு ராஜி எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவர்கிட்ட வேலை செய்ய எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்கல. அவர் வீட்ல தான் இப்படி பாடாப்படுத்தி எடுக்குறாரு. அங்கேயும் போனோம்னா அவ்ளோ பாடாப்படுத்தி எடுப்பாரு. அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு செந்தில் அண்ணன் வந்து எவ்வளோ வந்து முழிக்கிறாருன்னு எனக்கு தான் தெரியும்" அப்படின்னோனே, சரி சரி டென்ஷன் ஆவாத. ரொம்ப வீங்கியிருக்கு பாரு" அப்படி சொல்லிட்டு ஒருத்தர வந்து வச்சு விடுறாங்க ஐஸ் கட்டியில. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்கன்னா, தங்கமயில் வந்து சரவணன் கிட்ட பேசுறாங்க. "என்னங்க நான் சொன்னேனே, நீங்க சொன்னீங்களா இல்லையா? மாமா கிட்டன்னு கேட்குறேன். நீ எத பத்தி சொல்ற தங்கமயில்?" அப்படின்னோனே, "என்னங்க நீங்க இப்படி சொல்றீங்க? மாமா கிட்ட நான் சொன்னேன்ல, நம்ம 2 பேரும் வந்து எங்கேயாவது வெளிய போணும்னு சொல்லிட்டு ஒரே டென்ஷனா இருக்குதுங்க. எங்கேயாவது போலாங்க" அப்படின்னோனே, "சரி நான் பேசுறேன். இங்க தெரியாதுங்க எனக்கு. இன்னைக்கு நீங்க பேசியே ஆவணும். சரி பேசணும் அவ்வளோதானே. சரி ஓகே. இன்னைக்கு நான் கண்டிப்பா பேசுறேன்" அப்படின்றாங்க. "ஆமா தினம் தினம் நீங்க பேசணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட பேசவே மாட்டேங்கிறீங்க. அதனால இன்னைக்கு எனக்கு சத்தியம் பண்ணி குடுங்க. நான் பேசுவேன்னு" சொல்லிட்டு, "சரி மயிலு நான் கண்டிப்பா பேசுறேன் போதுமா? நான் அதான் சொல்றேன்ல நம்ப மாட்டியா? சரி மாமா இன்னைக்கு நீங்க பேசலன்னா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. என்ன பண்ணுறது பேசி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, "அப்பா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ப்பான்னு" சொல்லிட்டு பாண்டியன் கிட்ட சொல்றாரு. பாண்டியன் வந்து "என்னாச்சு?" அப்படின்னு கேட்டோன்னே, அது வந்துப்பா நானும் மயிலும் நீயும் மயிலும் 2 பேரும் வந்து வெளிய எங்கேயாவது போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "என்ன ஹனிமூன் போணும்னு வந்து பிரியப்படுறீங்களாங்காட்டும், அதான் உங்க மாமியார் வீட்ல கூட சொல்லிட்டு போனாங்களே அதுக்கு தானே?" அப்படின்னோன்னே, "ஆமாப்பா அதான் போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க என்னப்பா சொல்றீங்க?" அப்படின்னோன்னே, இங்க பாருப்பா போலாம். ஆனா இப்ப எப்படி முடியும்? இப்பதான் இவ்வளோ செலவெல்லாம் இழுத்து விட்டுருக்கு. நெறைய செலவு வந்திருக்குது. கொஞ்ச நாள் ஆவட்டும். கண்டிப்பா நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் உங்கள. புரியுதா? நீ சொல்லி புரிய அந்த புள்ளைக்கு நீ தான் சொல்லி புரிய வைக்கணும்" அப்படின்னோன்னே, சரி இன்னொரு விஷயம் அப்படியே போணும்னாலும் கதிரும், ராஜியும் உங்க கூட வருவாங்க" அப்படின்னோன்னே, "என்னப்பா சொல்றீங்க?" "ஆமா. அவனும் வந்து வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கான். எங்கேயுமே. அதே மாரி வந்து அந்த பொண்ணு ராஜும் பாவம். எப்பவுமே அவன் கூடவே அழுதுட்டுருக்கா. சரி 2 பேரும் எங்கேயாவது வெளிய போனா கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க" அப்படின்னு தான் உடனே வந்து, "அப்பா கரெக்ட்டு தான்ப்பா நீங்க சொல்றது. கதிரும், ராஜும் வந்தா கூட பரவாயில்லப்பா. அப்போ வந்து அவங்களும் வரட்டும்ப்பா. சீக்கிரமாவே வந்து டிக்கெட் போடலாமாப்பா? எங்க போறதுன்னு டிசைட் பண்ணலாம்ப்பா" அப்படின்னோன்னே, "சரி சரி பார்க்கலாம் பார்க்கலாம். ஆனா போறதா இருந்தா நீங்க 4 பேரும் போங்க. புரியுதா? சரிங்கப்பா" அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து இந்த விஷயத்த வந்து மயில் கிட்ட சொல்றாரு. மயில் வந்து, "என்னது அவங்களும் கூட வருவாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ராஜுக்கு என்ன பார்த்தா சுத்தமா புடிக்காது. அதனால வேலைக்கே ஆவாது. நம்ம 2 பேரும் போலாம் மாமா. நீங்க சொல்லுங்க மாமா" அப்படின்றாங்க. "இங்க பாரு அப்பா சொன்னது தான் கரெக்ட்டு. ராஜுவும் கதிரும் எங்கேயும் போனதே இல்ல கல்யாணம் ஆயி. அவங்களும் நம்ம கூட வரட்டும்" அப்படின்னு தங்கமயில் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாங்க.